ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் கிரானிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா நண்டு மசாலா. அதுக்கு நான் ஒரு 3 நண்டை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நண்டுக்கு நான் தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். மசாலா அரைக்க ஒரு தக்காளி வச்சுருக்கேன், ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். ஏதாவது ஒன்று மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 7-8 பல் வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய், 1 இன்ச்சு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இது மிளகா இன்னும் வேணுன்றவங்க, காரம் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் ரொம்ப சூடாகணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அதோட சேர்த்துடலாம். இது கூட நம்ம உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள். நான் எப்பயும் சொல்கிறது தாங்க, காரம் அதிகம் தேவைன்றவங்க இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். மசாலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நண்டு வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மசாலா வேணும்னு நினச்சா இப்போ போட்ட குவான்டிட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டு சேர்த்துடலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நண்டு வெந்து இந்த மசாலா பச்சை வாசனெல்லாம் போய் அது கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது வெந்து வரட்டும். இதை நடுவில் திறந்து பார்த்து கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க, அடி பிடிச்சிடாம. நண்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் ஆகிடும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பக்கம் இருந்து பார்க்கணும், விட்டுட்டோம்னா அது அடியில் தீஞ்சிடும். இந்த மசாலாவில் புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம அரைச்ச பொருட்களோட சேர்த்து கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க புளி சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், மசாலா கொஞ்சம் கெட்டியாகணும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா மசாலா கெட்டி ஆயிடுச்சுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆஃப் பண்ணலாம், அவ்வளோதான். இதில் மேலே தேவைப்படுறவங்க பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் இதில் நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லி தூள் சேர்த்து முடிச்சிடுறேங்க. அதுதான் நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஊறணும் உள்ள. நீங்கள் மதியம் சாப்பிட்டீங்கன்னா காலையிலே செய்து வச்சுட்டீங்கன்னா அது உள்ள மசாலா ஊறி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.